ஒரு 3 வயசு குழந்தைய நீங்க ஒரு பாலியல் கண்ணோட்டத்துல உங்களோட பாலியல் இச்சைகளுக்காக ஒரு வெறி பிடிச்ச செயலை செய்யறீங்களா, நீங்க மனித தன்மையற்ற ஒரு நபராக தான் இந்த சமூகத்துல பார்க்கப்படும். குழந்தைகள் பாலியல் பலாத்காரமா இருக்கட்டும், பெண்கள் மீது நடைபெறக்கூடிய பாலியல் பலாத்காரமா இருக்கட்டும், தண்டனை சதவீதம் 3% தான் நடக்குது. 97% அக்கிட்டுள் ஆகிறாங்க. இந்த தலித் பெண் குழந்தைகள் மீதான நடக்கிற இந்த அத்துமீறல்களை அரசின் கவனத்துக்கு கொண்டு செல்வது நமக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. திமுக ஆட்சியில தமிழகத்துல பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக நடக்கிற பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அதிகரிச்சிருக்கிறதா எல்லா ஊடகங்களும் செய்திகள் வெளியிடுது. சென்னையில் 13 வயது சிறுமியை 50க்கும் மேற்பட்டோர் பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஓடும் ரயிலில் கர்ப்பவதிக்கு பாலியல் தொல்லை கொடுத்து கீழே தள்ளிவிட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 2021 வருஷம் 2421 இருந்த பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் 2022ல 2926 அதிகரிச்சது. 2023 வருஷம் 3084 இருந்த பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் 2024 வருஷம் 3243 அதிகரிச்சது. இந்த கணக்கெடுப்பே குழந்தைகள் பாதுகாப்பு மேல திமுக அரசு வச்சிருக்கிற அக்கறையோட லட்சணத்தை காட்டுது. ஒரு பிரச்சனை ஏற்பட்டா அதுக்கு நீதி கிடைக்க செய்யறத விட்டுட்டு அதை மூடி மறைக்கிறதும் முட்டு கொடுக்கிறதையுமே திமுக அரசு வேலையா செஞ்சுட்டு வருது. 2021 ஆண்டு 4465 போக்சோ வழக்குகள் பதிவாகி இருந்த நிலையில 2022ல 4968 அதிகரிச்சது. 2023 வருஷத்துல 4581 இருந்த போக்சோ வழக்குகள் 2024 ஆண்டு 6969 அதிகரிச்சது. இது ஒரு பக்கம் இருக்க, NCRBயோட கணக்கெடுப்பின்படி ஒவ்வொரு நாளும் 65% பெண்கள் மேல பாலியல் வன்கொடுமை நடக்கிறதா பேராசிரியர் பாலசுந்தரி சொல்றாங்க. அந்த 65%லயும் 45% பெண் குழந்தைகள் தலித் சமூகத்தை சேர்ந்தவங்களா இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் வேதனைக்குரிய விஷயமா இருக்கு. இந்த தலித் பெண் குழந்தைகள் மீதான நடக்கிற இந்த அத்துமீறல்களை அரசின் கவனத்துக்கு கொண்டு செல்வது நமக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. ஏனென்றால் பெண் குழந்தைகளுடைய சுதந்திரம் என்பதும் பெண் குழந்தைகளுடைய பாதுகாப்பும் என்பதும் இங்கே உறுதி செய்யப்பட வேண்டியது அவசியமாகிறது. ரேப் விக்டிம்ஸாக, அதாவது பாலியல் வன்புணர்வுக்கு உருவாகின்ற இந்த உள்ளாக்கப்படுகின்ற இந்த குழந்தைகள் மீதான அந்த அத்துமீறல்கள் தடுத்து நிறுத்துவது ஒவ்வொருவரின் கடமையாக இருக்கிறது. முக்கியமாக அரசின் கடமையாக இது அனைவரும் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்யறவங்களை நான் ஒரு மனுஷனாவே பாக்குறது இல்ல அப்படின்னு சங்கர் சமூக நீதி அறக்கட்டளையோட நிறுவனர் கௌசல்யா சொல்றாங்க. ஒரு 3 வயசு குழந்தைய நீங்க ஒரு பாலியல் கண்ணோட்டத்துல உங்களோட பாலியல் இச்சைகளுக்காக ஒரு வெறி பிடிச்ச செயலை செய்யறீங்களா, நீங்க மனித தன்மையற்ற ஒரு நபராக தான் இந்த சமூகத்துல பார்க்கப்படும். பாலியல் வன்கொடுமைகள்ல ஈடுபடுற குற்றவாளிகளுக்கு தகுந்த தண்டனைகளை இந்த அரசு வாங்கி கொடுக்குதா? குழந்தைகள் பாலியல் பலாத்காரமா இருக்கட்டும், பெண்கள் மீது நடைபெறக்கூடிய பாலியல் பலாத்காரமா இருக்கட்டும், தண்டனை சதவீதம் 3% தான் நடக்குது. 97% அக்கிட்டுள் ஆகிறாங்க. குற்றவாளி விடுதலை செய்யப்படுறாங்க. தமிழகத்துல நடக்கிற குற்றங்களுக்கு என்னதான் காரணம்? திமுக அரசு ஏற்படுத்த தவறிய விழிப்புணர்வா, இல்ல போதை புழக்கங்களை தடுக்க தவறினதா? இரண்டுமே இருக்கிறது. இப்ப பாதிக்கப்பட்ட குழந்தைகள் தலித் குழந்தைகளாக இருக்கும் பொழுது சமூகத்துல இப்போ ஒரு நல்ல இடத்துல நல்ல வேலையில இருக்காங்க, இவங்க நல்லா பேசுவாங்க, இவங்களால சட்ட உதவி பெற முடியும் அப்படின்ற மாதிரியான குடும்ப பின்னணி இருக்கிற குழந்தைங்களுக்கு நியாயம் கண்டிப்பா கிடைக்குது. ஆனா எளிய குடும்பத்திலிருந்து வருகின்ற அந்த குழந்தைகளுக்கு பெரும்பாலும் நியாயம் கிடைப்பது என்பது இங்கு மிகவும் அரிது. திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா எப்படி பாலியல் குற்றங்கள் அதிகரிச்சதோ அதே மாதிரி போதையோட புழக்கங்களும் அதிகரிச்சிடுச்சு. பள்ளி குழந்தைகள் கூட போதைக்கு அடிமையாகின்ற ஒரு நிலை பரவலாக அனைவருடைய கவனத்தில் படும் மாதிரியே தமிழகம் முழுவதும் பரவி இருக்கிறது என்பது நாம் கண்கூடாக பார்க்கதான் செய்யறோம். நாட்டுல எந்த பிரச்சனை நடந்தாலும் அதை பத்தி கவலையே படாம தூங்கிக்கிட்டே இருக்கிற முதல்வரே, உங்களுக்கு ஓட்டு போட்ட தமிழ்நாட்டு மக்களை மறந்துட்டீங்களா? கொஞ்சம் எழுந்திருச்சு இந்த நாட்டுல நடக்கிற அவலத்தை பத்தி இந்த சாமானியன் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க.